வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற லெசன் வந்து 11th ஹிஸ்டரியில இருக்க 17th லெசன் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசனுக்கு அப்புறம் ஒரு 2, 3 லெசன், அதாவது தொடக்க கால கிளர்ச்சிகள், நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது 11th ஹிஸ்டரியில. அது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வரிசையா போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த லெசன் என்ன அப்டின்னா, ஆங்கிலேயர் ஆட்சினால இந்தியாவுல என்னென்னலாம் நடந்துச்சு? ஆ அதாவது அவங்க ஆட்சி பண்ணும்போது, நல்லதும் நெறைய நடந்துச்சு. அத விட அதிகமா கெட்டதும் நடந்துச்சு. ஓகேவா? நல்லது என்ன மேடம் நடந்துச்சுன்னா, கல்விக் கொள்கைகள் கொண்டு வந்தது, ஆங்கில கல்விய வந்து அறிமுகப்படுத்தினது, ஆ நெறைய, அதாவது இந்த என்ன சொல்லலாம்? ரயில்வே டிபார்ட்மென்ட், போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லதும் நடந்தது. ஈவன் பிரிட்டிஷ் இதுல இருக்கிற அந்த ஆர்தர் காட்டன், இந்த மாதிரி நெறைய பேரு நம்ம நாட்டுக்காக நெறைய நல்லது விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே கெட்டவங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லார பத்தியும் என்னென்ன நல்லதும் நடந்துச்சு, கெட்டதும் நடந்துச்சுன்றத தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஒரு சில பேர் இந்த லெசன் தேவையில்ல, அவ்வளோ முக்கியம் இல்லன்ற மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமானது தான். இந்த லெசன்ல என்ன இருக்கும்னா, நீங்க தனித்தனியா பெருசு பெருசா படிச்ச லெசன்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி, ஒரே லெசன்ல படிக்கிற மாரி இருக்கும். அதனால இந்த லெசன் நீங்க புக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேராகிராஃபா வேகா இருக்கும். நீங்க பெட்டர் என்ன பண்ணீங்கன்னா, புக்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ரீட் பண்ணிட்டு, இப்ப நான் வீடியோல சொல்லப் போற இந்த பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதாவது எந்த இயர்ல என்ன நடந்துச்சு, என்ன விஷயம், சின்ன சின்ன அ இயர்ஸு, ஒப்பந்தங்கள், அந்த அமைப்புகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க போதுமானது. இதே மாதிரி ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்டின்னா, முகலாயருக்கு பின் ஆங்கிலேய வணிகம் உள்ள நுழையுது. முகலாயருக்கு பின்னுனா, ஆக்சுவலா முகலாயர் எல்லாம் முடிஞ்ச பிறகா அப்டின்னா, அப்படி இல்ல. நம்மளுக்கு உண்மையிலே முகலாய பேரரசு அப்டின்னாலே அவுரங்கசீப் தான் லாஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? அவுரங்கசீப் எப்ப இறந்து போறாரு? 1707ல இறந்து போயிருவாரு. இப்ப இதோட முகலாயர் ஆட்சி முடிஞ்சிருச்சான்னா, இல்ல. இவருக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பகதூர் ஷா 2, ஜிகந்தர் ஷா, பரூக் ஷயார், முகமது ஷா, அகமது ஷா, ஆலம்கீர், ஷா ஆலம் 2, 2ஆம் அக்பர், பகதூர் ஷா அப்படின்னு நெறைய. பகதூர் ஷா 2 கடைசியில. அவர் தான் 1857 புரட்சியில என்ன பண்ணியிருப்பாங்க, டெல்லியில கொண்டு போய் இவர் தான் எங்க தலைவர்ன்னு எல்லாரும் இந்தியர்கள்லாம் உட்கார வைப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க புரட்சிய ஒடுக்கி 2ஆம் பகதூர் ஷாவ ரங்கூனுக்கு நாடு கடத்திருவாங்க. அங்க 1962ல 1862ல இறந்து போயிருவார். ஓகேவா? இவரோட தான் ஆ முகலாயரோட ஆட்சியே முடிவுக்கு வந்திருக்கும். பட் உண்மையிலே நல்லா சொல்லப்போனா, அதாவது ரொம்ப பேரரசரா இருந்து முகலாயர் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சது எப்பன்னா, அவுரங்கசீப்புக்கு அப்புறம். ஓகே. இப்போ இந்த முகலாயர்கள் எப்ப டவுன் ஆக ஆரம்பிச்சாங்களோ, அவுரங்கசீப்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? ஆக்சுவலா மொதல்ல உள்ள வந்தது எப்போ? இவங்க ஜஹாங்கீரோட பீரியட்ல. ஓகேவா? ஜஹாங்கீரோட பீரியட்ல பெர்மிஷன் கேட்டு வருவாங்க. சரியா? அ ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரு வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரு 1608ல என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்தியாவுல வந்து வணிகம் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்பாரு. ஆனா, அவரு குடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 1615 டூ 16 வாக்குல மறுபடியும் சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரு இதே மாதிரி யாரோட சார்பானா, 1ஆம் ஜேம்ஸ், இங்கிலாந்து அரசரான 1ஆம் ஜேம்ஸ் சார்பா வந்து அதே ஜஹாங்கீர் கிட்ட மறுபடியும் பெர்மிஷன் கேட்பாரு. எங்க? சூரத்ல. சூரத்ல வந்து அவங்களோட வணிகங்கள வந்து நடத்திக்கிறதுக்கு, வணிக குடியேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்பாரு. அப்ப என்னன்னா, மாட்டேன்னு சொன்ன ஜஹாங்கீர் வந்து இவருக்கு ஓகே சொல்லிருவாரு. சூரத் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ். நம்ம நாட்ல வந்து வைர நகரம்னு அழைக்கப்படுற ஊர் தான் சூரத் நகர். இதுல வந்து இவரு சிவாஜி கூட 2 தடவ சூரத்த கொள்ளையடிச்சிருப்பாரு. ஓகேவா? அதனால அந்த இடத்துல வணிகத்த மொத ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய லெவல்ல, அதாவது 1770 கிட்டயேவும் என்ன ஆயிருது, இந்தியாவுல பாதிய பிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும். 1900 900 இல்ல. 1756ல என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, ஒரு 1756ல வங்காளத்த அ பிடிக்கிறதுக்காக, வங்காள நவாபா இருந்த சிராஜுத்தௌலா
சிராஜ் உத் தௌலா என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, பொதுமக்களையும் சரி, அ ப பிரிட்டிஷ் படை வீரர்கள் கொஞ்சம் பேரையும் சேர்த்து, ஒரு இருட்டான ரூமுக்குள்ள கம்மியான வெளிச்சம், காத்து போற மாரி, ரொம்ப சின்ன ஒரு ரூமுக்குள்ள நெறைய பேர உள்ள போட்டு புடிச்சு அடைச்சு வச்சுருவாரு. கல்கத்தால. ஓகேவா? கல்கத்தால நடந்த இன்சிடென்ட் இது. அது என்ன ஆயிரும்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தொறந்து பார்க்கும்போது நெறைய பேர் அதுல இறந்து போயிருவாங்க. கிட்டத்தட்ட 123 பேர் அதுல இறந்து போயிட்டாங்க. அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா, பிரிட்டிஷ வந்து கொந்தளிக்க வைக்கிற மாரி ஒரு சம்பவமா ஆயி போயிரும். 1756ல அதாவது இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கோவப்பட்டு சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிரா கிழக்கிந்திய கம்பெனி நடத்தினது தான் பிளாசிப் போர். பிளாசிப் போர். இத பத்தியெல்லாம் ஆல்ரெடி நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க. பிளாசிப் போர் நடந்த வருஷம் என்னது? 1757. நீங்க இந்த வருஷங்கள்லாம் எதுனால எது நடந்துச்சு? எந்த போரும் சும்மாலாம் நடக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு பேக்கிரவுண்ட் ரீசன் இருக்கும். அது தெரிஞ்சுட்டீங்கன்னா வருஷங்கள் மறக்காது. அப்ப 1756ல நடந்த இருட்டறை துயரச் சம்பவம் தான் 57ல நடந்த பிளாசி போருக்கு காரணம். ஓகேவா? அப்போ வந்து பிளாசி போர் என்ன நடக்கும்? ஆல்ரெடி நம்ம வந்து 10த் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. பிளாசி போர்ல வந்து சிராஜ் உத் தௌலாவும் ஒரு பக்கமும், கிழக்கிந்திய கம்பெனி இன்னொரு பக்கமும். இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு சிராஜ் உத் தௌலாவோட சித்தப்பாவான மீர் ஜாஃபரே சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன சொல்வாருன்னா, ஆல்ரெடி கிழக்கிந்திய கம்பெனி வந்து சிராஜ் உத் தௌலா மேல கோவத்துல இருக்கு. அவரோட சித்தப்பா போய் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க அவன கொன்னுட்டு என்ன வந்து வங்காளத்துக்கு ராஜாவாக்குங்கன்னு சொல்லி பிரிட்டிஷோட சப்போர்ட் கேட்பாரு. உடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபர் கூட சேர்ந்துட்டு சிராஜ் உத் தௌலாவ போட்டு தள்ளிருவாங்க. கொன்னுட்டு வங்காளத்தோட புதிய நவாபா மீர் ஜாஃபர நியமிச்சுட்டு, கிட்டத்தட்ட 2,1/4 கோடி வந்து அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. ஓகேவா? ஹெல்ப் பண்ணதுக்கு. பணம் வாங்கிட்டு, அத வந்து அவங்களோட பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு பயன்படுத்திக்கிருவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மீர் ஜாஃபர் உடனே ஓகே சிராஜ் உத் தௌலாவ கொன்னுட்டு நம்ம ராஜாவாயிட்டோம்னு சந்தோஷமா இருப்பாரு. பட் அது வந்து போக போக அவருக்கு சுமையாக ஆரம்பிச்சுரும். அதாவது இந்த கிழக்கிந்திய கம்பெனி அவர சும்மா ஒரு பொம்மை மாரி நடத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அப்ப ஒரு கட்டத்தில மீர் ஜாஃபர் கிழக்கிந்திய கம்பெனிய எதிர்க்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே அவரையும் எதிர்த்து அது வந்து அடுத்தடுத்து போகும். ஓகேவா? அவரே இவருக்கு எதிரியா மாறிருவாங்க. இந்த மாதிரி ஆ இப்படி உள்ள நுழைஞ்சவங்க தான் கிழக்கிந்திய கம்பெனி. அப்புறம் 1770ல நடந்த மிகப்பெரிய பஞ்சம். அதுக்கப்புறம் வந்த பக்சார் போர். 1764ல அதுக்கு முன்னாடி நடந்த பக்சார் போர். இது எல்லாமே ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்ற முக்கிய காரணமா இருந்த போர்கள். அப்ப இந்தியாவுல காலூன்ற முக்கிய காரணமா இருந்த போர் எதுன்னு கேட்டா பக்சார் போர். ஓகேவா? அடுத்தபடியா இன்னொன்னு பிளாசி போர் சொல்லலாம். ஓகே. இப்போ வரிசையா பாயிண்ட்ஸா பார்த்துரலாம். ராபர்ட் கிளைவ் என்ன ஆகுறாரு? வில்லியம் கோட்டையோட ஆளுநர் ஆகுறாரு. வங்காளத்தோட தலைவரா இருந்தவரு. இவர வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த கோட்டை சைடு வந்து நெறைய ஊழல் இருக்குன்னு இவரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. உடனே இவரவே தூக்கி அதுக்கு ஆளுநரா போட்டுருவாங்க. இவரு என்ன பண்றாரு? சுஜா உத் தௌலாவோட 2 ஒப்பந்தம் போடுறாரு. சுஜா உத் தௌலான்றது வேற, சிராஜ் உத் தௌலா வேற. ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க. சுஜா உத் தௌலா கூட ஒப்பந்தம் போட்டு என்ன பண்றாரு? எனக்கு வந்து இந்த மாரி வரி வசூல்கள்லாம் பண்ணி என்கிட்ட நீங்க குடுக்கணும். அப்டின்ற மாரி. ஆல்ரெடி அங்க வங்காளத்துல இருந்த ஷா 2ஆம் ஷா ஆலம் அப்படிங்கிற முகலாய மன்னர அப்ப ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? அவர வந்து தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவருகிட்ட, "உனக்கு இனிமேல் எதுவும் இல்ல. உனக்கு வேணா வருஷத்துக்கு ரூ. 26,00,000 வங்காளம், பீகார், ஒரிஷா அந்த பகுதியில இருந்தெல்லாம் அ கலெக்ட் பண்ணி வருஷத்துக்கு 26,00,000 உங்களுக்கு ஓய்வூதியமா குடுத்துர்றோம். நீங்க அப்படியே ஒதுங்கிக்கங்கன்னு" சொல்லி அவர அதுலருந்து ஒதுக்கிருவாங்க. இப்ப என்ன ஆயிரும், கம்பெனியே வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறோம். மெயினா வந்து கம்பெனி வந்து 2 இதாவும் செயல்படும். திவான், அதாவது திவான்னா வரி வசூலிக்கிற பிளஸ் நீதி நிர்வாகத்த பார்த்துக்கிற ஒரு அமைப்பாவும், நசீம் அப்படின்னா ராணுவத்தையும், குற்றவியல் வழக்குகளையும் பார்த்துக்கிற ஒரு அமைப்பாகும். இது எல்லாத்தையுமே கம்பெனி எடுத்துக்குருமா. ஆனா இரட்டையாட்சி முறை அப்படிங்கிற ஒரு இத கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நிதி, நீதி இப்படி முக்கியமான எல்லாத்தையும் அ கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கிட்டு, சும்மா நிர்வாகம் பண்றத மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. சின்ன தேவையில்லாத விஷயங்கள மட்டும் இந்தியர்கள்ட்ட குடுத்துர்றது. இதான் இரட்டை ஆட்சி முறைய இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ வந்து கவர்னர் ஜெனரலா வந்து ஆ ப்ரமோட் பண்றாங்க. வில்லியம் கோட்டையில ஆளுநர் பதவியா இருந்தவர, ஒழுங்குமுறை சட்டம் 1773 மூலமா அவர கவர்னர் ஜெனரலா மாத்துறாங்க.
அடுத்து 1883ல வந்த பட்டய சட்டத்தின் மூலமா, இவர கவர்னர் அந்த பதவிய கவர்னர் ஜெனரல்னு மாத்துனாங்க. ஓகேவா? அந்த பதவியோட பேர கவர்னர் ஜெனரல்னு மாத்துறாங்க. அடுத்தது 1858ல 57 புரட்சிக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி ஒரு பெரிய பிரகடனத்த வெளியிடுவாங்க இல்லையா? அந்த பிரகடனத்துல அரச பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய புதுசா அறிமுகப்படுத்துறாங்க. அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? வைஸ்ராய் இல்ல கவர்னர் ஜெனரல்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாரு அப்படின்னு கேட்டா, கானிங் பிரபு தான் முதல் வைஸ்ராய். ஓகே. அடுத்தது ஷார்ட்டா வந்து இந்த ரயத்வாரி முறை, மகள்வாரி முறைனா என்னன்னு பார்த்துரலாம். ஆக்சுவலா இது வந்து இதுல நான் தப்பா எழுதியிருக்கேன். இது ரயத்வாரி முறை இல்ல. ஜமீன்தாரி முறை. ஓகேவா? ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறைனால என்ன? பேர்லயே இருக்கு. ஓகேவா? காரன் வாலிஸ் தான் இத அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆக்சுவலா 1784 பிட் இந்திய சட்டத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டது தான். அந்த சட்டத்துல தான் ராணுவத்தையும், குடிமை அமைப்புகளையும், அதாவது டிஃபென்ஸையும், சிவிலையும் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அது மூலமா காரன் வாலிஸ் ஓகேவா? காரன் வாலிஸ் வந்து 1793ல கொண்டு வந்தது தான் ஜமீன்தாரி முறை. இந்த ஜமீன்தாரி முறைனா என்ன? நில உரிமையாளர்களா ஜமீன்தார்கள் இருப்பாங்க. அவங்களே இடைத்தரகர்களாவும் இருப்பாங்க. விவசாய விவசாயிகளுக்கு அந்த நிலத்து மேல எந்த ஒரு உரிமையும் இருக்காது. ஜமீன்தார்கள் விவசாயிகள வச்சு வேல வாங்கிட்டு, அ அந்த வசூல் பண்ணி அந்த காச ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஓகேவா? நிலங்கள், அதோட உரிமை எல்லாம் ஜமீன்தார்கிட்ட இருக்கும். அவங்களே இடைத்தரகர்களா காச வாங்கி பிரிட்டிஷ் கிட்ட குடுக்குறதுக்கு பேரு தான் ஜமீன்தாரி முறை. சாசுவதம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இதுல. அது என்னன்னா, நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஜமீன்தார்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய வருவாயை நிர்ணயிப்பது. இப்போ ஒவ்வொரு ஜமீன்தாருக்கும் ஒவ்வொரு அளவிலான நிலத்த வந்து சொந்தமாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அந்த பொறுப்புல இருக்கும். அவரவர நிலம் எவ்வளவோ அந்த அளவ பொறுத்து அவங்க வந்து வரி கட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேரு தான் சாசுவதம் அப்படிங்கிற பேரு. அடுத்தது, இதுல வந்து ஜமீன்தார்களுக்கு அப்புறம், ஜமீன்தாரி முறை ஒழிஞ்சதுக்கு அப்புறம் மிட்டா மிராசுகள் அத வாங்கி கலெக்ட் பண்ணி குடுக்குறவங்க இருந்தாங்க. இல்ல சம்டைம்ஸ் கிராம தலைவர்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காச கலெக்ட் பண்ணி குடுக்க என்னாச்சுன்னா, அம் இவங்கள வாரியங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? இதெல்லாம் இந்த நிலையான நிலவரி திட்டம் செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல்ல கூட அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி அ போய்க்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்தபடியா ரயத்வாரி முறை வரும். 1820ல வந்தது தான் ரயத்வாரி முறை. இங்க ஆர்டர் மாறி இருக்கு. புக்ல அப்படி குடுத்திருந்ததுனால அதுல எழுதியிருக்கேன். பட் நீங்க இப்படி எழுதிக்கோங்க. 2வது ரயத்வாரி முறை எழுதிக்கோங்க. ரயத்வாரி முறை எப்படி இருக்கும்? தாமஸ் மன்றோ அறிமுகப்படுத்தினது 1820ல அறிமுகப்படுத்தினது தான். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்லயும், 2வது பம்பாயிலயும், 3வது அஸ்ஸாம்லயும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. விவசாயிகளே நிலத்தோட உரிமையாளர்களா இருப்பாங்க. விவசாயிகளே பணத்தையும் குடுப்பாங்க. இதுல ரையா அப்படின்ற அரபு வார்த்தைக்கு எப்படின்னா, அந்த ரையான்றது தான் ரயத் வாரி அப்படின்னு மாறுச்சு. ஓகேவா? ரயத் அப்படின்னா உழவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரையான்னா என்ன அர்த்தம்? வேளாண் நிலத்தின் உரிமையாளரும், அதன் வரிகளை செலுத்துபவரும் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து எந்த ஒரு இடைத்தரகரும் கிடையாது. நேரடியா அவங்களே அரசாங்கத்துக்கு வந்து அ கம்யூனிகேட் பண்ணி என்னென்ன டாக்ஸ் கட்டணுமோ கட்டிக்குவாங்க. அடுத்தது மகள்வாரி முறை. மகள்வாரி முறைய அறிமுகப்படுத்தினது வந்து வில்லியம் பென்டிங் பிரபு 1833ல. அந்த நில வருவாய் சம்மந்தமா உரிமையாளர் கூட ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்குவாங்க. ஓகேவா? அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம் ஆனா நில வருவாய் வந்து அந்த உரிமையாளர் கூட ஒப்பந்தம் போடுவாங்க. இந்த நிலத்துக்கு சொந்தமானவங்கட்ட. ஆனா, அதுல யாரு பயிர் சாகுபடி செய்றாங்களோ அவங்கட்ட இருந்து வந்து அ டாக்ஸ வந்து வாங்கிக்குவாங்க. அந்த குத்தகைக்கு விடுறது, ஒத்திக்கு விடுறது இப்படிலாம் விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அதுல யாரு விவசாயம் பண்றாங்களோ, வரி வெள்ளாம பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கட்ட வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி முறைகள்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இத பத்தி ஒரு லெசனே தனியா நீங்க டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. எது டெம்பரவரி பிளான், எது ரொம்ப வருஷத்துக்கான பிளானா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்தது தாமஸ் மன்ரோவ பத்தி பார்க்குறோம். இவர் 1780ல மெட்ராஸுக்கு வந்தாரு. ஃபர்ஸ்ட்டு 12 வருஷம் இவரு வந்து ஒரு படை வீரரா மைசூர் போர்ல இருந்த ஒரு படை வீரர் தான். அதுக்கப்புறம் பாரமஹால் பகுதியில 1792லேருந்து 99 வரைக்கும். அடுத்து கன்னட பகுதியில வந்து
1799ல இருந்து 800 வரைக்கும் இவர் வந்து வேலை பார்த்திருப்பாரு. பாரமஹால் பகுதின்னா சேலம் ஏரியால இருக்கிற பகுதிகள். 1820ல இவர மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஆளுநரா பொறுப்பு போடுறாங்க. அ அப்பதான் 20, 22 இதுல எல்லாம் 22ல முதல்ல மெட்ராஸ்ல இந்த மகள் ரயத்வாரி முறைய அறிமுகப்படுத்துறாரு. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. அதாவது கல்விக்கான செலவீடு எதிர்காலத்திற்கான முதலீடு என கூறியவர் யார்? அப்படின்னு கேட்பாங்க. கல்விக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல, அதெல்லாம் உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல். அதனால அதுக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் பிரிட்டிஷுக்கும் சரி, மக்களுக்கும் சரி அவர் சொன்னது. அப்ப யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து தாமஸ் இவருன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது 1827ல கர்னூல் அப்படிங்கிற இடத்துல, பட்டிக்கொண்டா அப்படிங்கிற பர்ட்டிகுலரான ஒரு இடத்துல காலரானால உயிரிழந்தார். அப்பலாம் காலரா வந்து பெரிய வியாதி. அதுல நெறைய பேர் வந்து இறந்து போயிருவாங்க. அது மாரி தான் இவரும் இறந்து போயிட்டாரு. 1839ல இவருக்கு சென்னையில வந்து சிலை நிறுவிச்சிருக்காங்க. ஓகே. அதாவது பெரிய பெரிய ஆளுகளோட பீரியட்ல எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்துல அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டத்த அறிமுகப்படுத்துறவர் யாருன்னா, வெல்லஸ்லி பிரபு. இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர், வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் அப்படி கேட்பாங்க. இது வெல்லஸ்லி பிரபு. இது என்ன துணைப்படை திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு ராஜாக்களும், ஜமீன்தார்களும் அந்த காலத்துல நெறைய ம குதிரைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த குதிரை படைகள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொந்த படையெல்லாம் கலைச்சிரணும். அத மெயின்டெயின் பண்றதெல்லாம் அவங்க வச்சுக்க கூடாது. அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் வந்து ஒரு படை குடுப்பாங்க. ஓகேவா? அந்த குதிரைகளையும் சரி, படை வீரர்களையும் அந்த படைய இவங்க ஏத்துக்கிட்டு, அந்த ஜமீன்தார்கள் பொறுப்புல அத பார்த்துக்கிறணும். அதுக்கு ஆகுற செலவு எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டு, அதாவது பிரிட்டிஷுக்கு ஒரு ஹெல்ப்பா இத பண்ற மாதிரி. அவங்களோட படைகளோட சேர்த்து இது ஒரு துணை படையா அனுப்பி வைக்கிறது. அப்ப அத ஒழுங்கா பண்ணாம விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்க அனுப்புறது கூடயே ஒரு அதிகாரியும் கூடயே அனுப்பி வச்சுருவாங்க. சூப்பர்வைசர் மாரி. ஒழுங்கா அத பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு. அவருக்கு பேரு தான் ஸ்தானிகர். ஸ்தானிகரா ஒருத்தர அனுப்பி வைப்பாங்க. அப்ப என்ன ஆயிருது? இந்த மாதிரி நடக்கிறதுனால நெறைய உள்ளூர்ல ஆல்ரெடி அந்த படையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, போர் வீரர்களுக்கெல்லாம் வேலை போயிரும். ஓகேவா? அவங்களுக்கு வேற எந்த இதுவும் பெருசா தோட்டத்துல போய்லாம் வேலை செய்ய தெரியாது. முதல்ல இருந்தே படை வீரர்கள்லாம் இருந்தவங்க. சோல்ஜர்ஸா. அப்ப என்ன ஆயிரும்? வேலை இழந்த உடனே அவங்க ஆளுகள அடிச்சு கொள்ளையடிக்கிற கொள்ளையர்களாவும், கொலைகாரர்களாவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து மத்தவங்கள மிரட்டி இந்த மாதிரி டாமினேட் பண்ணி பண்றாங்க. இதுதான் வந்து பிண்டாரிகள்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. பிண்டாரிகள்னால என்னன்னா, வேலை இல்லாத இந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் மத்தவங்கள அடிச்சு கொன்னு, கொள்ளையடிச்சு பண்றதுக்கு பேரு தான் இது. இப்ப என்ன ஆகுது? இவரு பண்ண இந்த துணைப்படை திட்டத்தினால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சா, வேலையில்லா திண்டாட்டம் வந்துருச்சு, குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு. அடுத்தது மாகாணங்கள்னா என்ன அப்டின்னா, கிழக்கிந்திய கம்பெனியாரோட தலைமையில நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் இருக்கும் இடம் தான் மாகாணம். அ இப்ப எப்படி கேப்பிட்டல் சிட்டின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. மாநிலம்னா அதிகாரியோட அலுவலகம் இருக்கும் இடம் மாகாணம். ஓகேவா? இது வந்து பிராந்தியங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் மாநிலங்கள பிராந்தியங்கள்னு தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ துணைப்படை திட்டத்த கொண்டு வந்ததுனால என்ன பிரச்சனை வந்துச்சுன்றத பார்த்துட்டோம். அடுத்தது வாரிசு அ இழப்பு கொள்கை, வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. இது ஒரு முக்கியமானது. முதல்ல இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமா இணைக்கப்பட்ட பகுதி எது? அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அப்படி அ பார்க்கும்போது அந்த கொஸ்டின் என்னன்னா, அ ஆன்சர் வந்து சதாரா. சதாரா அப்படிங்கிற ஒரு பகுதிய தான் முதல்ல இந்த கொள்கை மூலமா இணைச்சாங்க. யாரு? ஷாஜி அப்படிங்கிற ராஜா இறந்ததுக்கு அப்புறம் 1848ல அவருக்கு குழந்தையே இல்ல, வாரிசே இல்லன்ன உடனே அவரோட பகுதியா இருந்த சதாராவ தான் இணைச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜான்சி. ஜான்சி ராணி இருக்காங்க இல்லையா? அவரோட அரசர் கங்காதர் ராவ். அவரு இறந்ததுக்கு அப்புறம் லட்சுமி பாய் தான் ஜான்சி ராணியா மாறுவாங்க. அவங்க அவங்களுக்கு இதே மாதிரி தான் குழந்தை இல்ல அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஆண் வாரிசு, பெண் குழந்தை இருந்தா கூட, ஆண் வாரிசு இல்லாட்டி கூட வாரிசு இழப்பு கொள்கைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கங்காதர ராவ் 1853ல இறந்து போயிருவாரு. உடனே இந்த ஜான்சியையும் அதோட இணைச்சிருவாங்க. ஜான்சி, சதாரா இது எல்லாமே வாரிசு இழப்பு கொள்கையில இணைக்கப்பட்ட பகுதிகள். அதே மாரி ரகுஜி போன்ஸ்லே இருப்பார் இல்லையா? அவரும் 1853ல இறந்ததுக்கு அப்புறம், அந்த பகுதியில யாருமே அதுக்கப்புறம் அ எ பொறுப்பேத்துக்கிற இல்லன்ற உடனே அதையும் இணைச்சிருப்பாங்க. மராத்தியர்களோட கடைசி பேஷ்வா யாரு?
இவரு இருந்திருப்பாரு இல்லையா? அம் பாலாஜி விஸ்வநாத். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1851ல அவரோட வளர்ப்பு மகனான நானா சாஹிப்புக்கு ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. ஓகேவா? அவர ராஜாவாவும் எடுத்துக்க விடல. இவங்க அந்த இதையும் எடுத்துங்கிட்டு, அவருக்கு "நீ உண்மையான வாரிசே கிடையாதே! உனக்கு எதுக்கு நாங்க ஓய்வூதியம் குடுக்கணும்னு" ஓய்வூதியத்தையும் மறுத்திருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாமே அ வந்து அடுத்து வந்த பிரச்சனைகள். ஆங்கிலேயரின் மேலாதிக்கம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் முகலாய முத்திரையை, அதாவது மொய்ரா அப்டின்னா என்ன அர்த்தம்னா, முகலாய முத்திரை அப்டின்னு அர்த்தம். அவங்களுக்குன்னு ஒரு முத்திரைகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த முத்திரைய அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத, அந்த முத்திரைய இனிமேல் நாங்க போட மாட்டோம். அப்டின்னு தடுத்தாரு. ஓகேவா? அவாய்ட் பண்ணாரு. அப்போ பாருங்க, அவங்க கிட்ட தான் மொத பெர்மிஷன் கேட்டு உள்ள வரவான்னு கெஞ்சி வந்தவங்க, எப்டி கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி மேல வராங்கன்னு. முகலாய முத்திரைகளையே அவாய்ட் பண்றாங்க. வில்லியம் பென்டிங் பிரபு என்ன பண்றாரு? பொறுப்புகளை அரசர்களிடமிருந்து மார்க் கப்பன் என்பவரிடம் ஒப்படைத்தார். எல்லா பொறுப்புகளையும் புடுங்கி பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒப்படைக்கிறது. காரன் வாலிஸ் கிளைவ் உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார். ராபர்ட் கிளைவ் தானே இரட்டை ஆட்சி முறைய கொண்டு வந்தாரு. அடுத்து வந்த காரன் வாலிஸ் என்ன பண்றாரு? அத கேன்சல் பண்ணிட்டு, அ இவரு புதுசா இந்த கலெக்டர்ஸ் அ இந்த மாரி புது புது அதிகாரிகள உருவாக்குறாரு. யாரோட ஹெல்ப்ல? வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹெல்ப்ல. அந்த காலத்துல எல்லாம் கலெக்டர்ஸ் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாரி ஜில்லா கலெக்டர் அப்படியெல்லாம் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிடையாது. வரி வசூலிக்கிறதுக்கு மட்டும் போடப்பட்டவங்க தான் கலெக்டர்ஸ். கலெக்ட் கலெக்ட் பண்றது. மணி கலெக்ட் பண்றவங்க. ஓகேவா? அதான் கலெக்டர்ஸ். நீதி வழங்குற பொறுப்போ, இல்ல இந்த இப்ப மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகளோ அவங்களுக்கு அப்ப வழங்கப்படவில்லை. நீதித்துறையோட உச்சங்களா இருந்தது 2டே 2 அமைப்பு தான். சதர் திவானி அதாலத், சதர் நிஜாமத் அதாலத். இது 2மே கல்கத்தால நிறுவுனாங்க. பிராந்திய நீதிமன்றங்கள் எங்க இருந்துச்சுன்னா, கல்கத்தா, தக்காணா, முர்ஷிதாபாத், பாட்னா. இதுல பூரா ஐரோப்பியர்கள் 5 பேர் இருந்தா, இந்தியர் ஒருத்தர் தான் இருப்பாங்க அதுல நீதிபதியா. ஓகேவா? இந்த மாதிரி தான் அமைப்புகள் இருந்துச்சு. கீழ்மட்ட நீதிமன்றங்கள் வந்து முன்சீப் நீதிமன்றங்கள்னு அழைச்சாங்க. சிவில் வழக்குலாம் இருக்கும் இல்லையா? அந்த வழக்குகள பூரா இஸ்லாமிய சட்டங்கள பின்பற்றி ஃபாலோ பண்ணாங்க. கிரைம் கேஸஸ் அப்படி கிடையாது. ஓகேவா? காரன் வாலிஸோட முக்கியமான பங்குன்னு பார்த்தா, குடிமைப் பணிகள்ல சீர்திருத்தம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுல சீர்திருத்தம் கொண்டு வந்தாரு காரன் வாலிஸ். அப்புறம் மாவட்டங்கள தானாக்கள், தரோகாக்கள் அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த தானாக்கள்கள்னா என்னன்னா, காவல் நிலையங்கள். அதுக்கு கீழ அந்த கிராமங்கள் இருக்கிற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. 1800ல கல்கத்தா வில்லியம் கோட்டை. கல்கத்தால வில்லியம் கோட்டையில ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. குடிமைப் பணி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் 3 வருஷம் இங்க தான் ட்ரெய்னிங் நடக்கும். கிட்டத்தட்ட ஐரோப்பியர்கள் நெறைய பேரும் அந்த காலேஜ்ல ஐரோப்பிய பேராசிரியர்கள் தான் அதிகம். ஒ இந்தியர்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 இந்திய பண்டிதர்களும் இங்க வேல பார்த்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்ச நாள் கழிச்சு இத வங்காள கிழக்கிந்திய பள்ளி அப்படின்னு மாத்துறாங்க. 1806ல கிழக்கிந்திய கல்லூரி அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து எல்லிஸ் அப்படிங்கிறவர் வராரு. எல்லிஸ் அவர பத்தி நீங்க தமிழ் நெறைய படிச்சிருப்பீங்க. ஆ தமிழ்ல வந்து திராவிட மொழிகளோட வந்து ஒப்பிட்டு நெறைய நூல்கள வந்து எழுதியிருக்காரு. தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில வந்து ஆ ஜாயின் பண்றாரு. 812ல சென்னையில இவரு வந்து வில்லியம் கோட்டை கல்லூரியில இது பண்றாரு. 812 என்ன பார்த்தோம்? 812ல தான திருக்குறள் முதல்ல வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கும் புத்தகமா. ஓகே. அது எல்லாமே இவரோட பீரியட்ல தான். தமிழ்ல நெறைய வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி. கல்வி எப்படி இருந்துச்சு? அப்படின்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல மதரஸாக்கள நெறைய உருவாக்குனாரு. மதரஸா அப்படின்னாலே கல்வி நிலையங்கள்னு அர்த்தம். ஓகேவா? அது அது அந்த ஆரம்பம் தான் வந்து முதல்ல பிரிட்டிஷ் வந்து எஜுகேஷனுக்குள்ள நுழையறதுக்கான முதல் ஆரம்பமா இருந்துச்சு. யாரோட ஹெல்ப் அப்படின்னா, மௌல்வி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட தான் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஆரம்பிக்கும்போது வெறும் 40 மாணவர்கள வச்சு தான் ஒரு ஸ்கூல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. காரன்வாலிஸ் பீரியட்லயே வாரணாசியில 1791ல ஒரு சமஸ்கிருத கல்லூரியும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1813ல ஒரு பட்டய சட்டம் போடப்படுது. அந்த பட்டய சட்டத்துல தான் கல்விக்கான கொள்கைய பத்தி தெளிவா வந்து ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறாங்க. எப்படியெல்லாம் கல்விக் கொள்கைகள உருவாக்கலாம் அப்படின்னு. 1818ல சமாச்சார் தர்பன்
அப்படிங்கிற ஒரு வங்காள வாராந்திர இதழ் பத்திரிகையை வந்து தொடங்குறாங்க. அடுத்து 833ல பட்டய சட்டம் வருது. 833 பட்டய சட்டத்துல தான் மக்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொண்டு வராங்க. வில்லியம் பெண்டிங் யாருன்னா, தக்கர்களை ஒழித்தார். தக்கர்களை ஒழித்தவர் யாருன்னு கேட்டா, வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு சொல்லணும். தக்கர்கள்னா யாருன்னா, இந்த சடங்கு முறைக்காக கொலை, கொள்ளையில வந்து ஈடுபடுறவங்க. சடங்கு, சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பலி குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண த அவங்கள தான் தக்கர்கள்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தக்கர்கள தான் வில்லியம் பெண்டிங் ஒழிச்சிருக்காரு. அப்போ பிண்டாரிகள்னு யாரு பார்த்தோம்? வேலை இல்லாம இந்த வில்லியம் பெண்டிங்கோட துணைப்படை திட்டத்தினால வேலை இல்லாம கொள்ளையடிச்சாங்கல்ல, அவங்கலாம் பிண்டாரிகள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சடங்குன்ற பேர்ல கொலை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள தக்கர்கள்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1835ல கல்கத்தா மருத்துவக் கல்லூரி, 45ல பம்பாயில கிராண்ட் மருத்துவக் கல்லூரி. ஓகேவா? மெடிக்கல் காலேஜ் அப்பயே ஆரம்பிச்சிருக்காங்க. 1847ல தாம்சன் பொறியியல் கல்லூரி, ரூர்க்கி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது 1849ல பெண்களுக்கான பள்ளி கல்கத்தால. ஓகேவா? அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவி ஏத்துறாரு. எப்போ 1773ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பட்டய சட்டம் கண்டிப்பா போடணும். ஏன்னா, அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி சட்டங்கள் கிடையாது. அப்பப்ப போடுற சட்டம் தான். அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பட்டய சட்டம் கொண்டு வரணும். அதுல நெறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அப்ப இருக்கிற அம் ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்ல, அப்ப இருக்கிற நவீனத்துக்கு ஏத்தாப்ல நெறைய மாறுதல் கொண்டு வருவாங்க. அப்ப இவரு சொன்னதுக்கு அப்புறம், இதே ரெகுலரா வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவ பட்டய சட்டம் போட்டுட்டே வந்தாங்க. நெறைய பட்டய சட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. கடைசியா போடப்பட்ட பட்டய சட்டம் 1835ல போடப்பட்டது தான். அந்த 835ல தான் மெக்காலே வந்து சட்ட உறுப்பினரா இந்தியாவுக்கு வராரு. கல்வி குழுமம் அப்படிங்கிற ஒரு குழுமம் உருவாக்குறாங்க. அதுக்கான தலைவராவும் மெக்காலாவ போடுறாங்க. ஏன் இவரு வருவாருன்னா, என்ன பிரச்சனை ஆகும்னா, கல்விக்குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுருவாங்க. அதுல 2 வகையான பிரச்சனை வந்துரும். ஆங்கில மொழியில தான் எல்லாரும் கல்வி கத்துக்கணும்னு ஒரு குழு சொல்லுவாங்க. இல்ல அவரவர தாய்மொழியில அவங்க கத்துக்கட்டும். அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராந்திய மொழி, வட்டார மொழிகள்ல அவங்க கத்துக்கட்டும்னு ஒரு டீம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக தான் மெக்காலயவ போட்டு கொண்டு வருவாங்க. ஆனா, அவர் வந்து முழுக்க முழுக்க ஆங்கில கல்விக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாரு. அடுத்து டல்ஹௌசி. தாய்மொழி கல்விக்கு முறையாக ஆதரவு கொடுத்தார். தாய்மொழி கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் யாரு? டல்ஹௌசி பிரபு. இந்த தாய்மொழி கல்விய ஆரம்பிச்சவரு ஜேம்ஸ் தாமஸ். அதுக்கு சப்போர்ட் பண்ணவரு டல்ஹௌசி. ஆனா மெக்காலேயோடது தான் வந்து எல்லாம் ஏத்துக்குவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ஆங்கில கல்விக் குழுவ தான் வந்து ஏத்துக்குவாங்க. 35ல மெக்காலே இது சம்மந்தமா கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு புக்க வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ரொம்ப வாட்டி இத எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 1854ல வந்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை ரொம்ப முக்கியமானது. 57ல சென்னை, பம்பாய், கல்கத்தா. ஏன் இந்த 3 இடத்துல மட்டும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த 3 மாகாணம் தானே அப்ப இருந்தது. அதனால 3 மாகாணங்களையும் பல்கலைக்கழகங்களா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பிண்டாரி போர். இந்த கேப்ல பிண்டாரி போர் நடக்குது 1811 டூ 18. 1829ல சதி ஒழிப்பு சட்டம் வந்தது. நம்மளுக்கு தெரியும். 28ல வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து அ நம்மளுக்கு வந்து அ அ பிரம்ம சமாஜத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷம் சதி ஒழிப்பு சட்டத்துக்கு வந்து வில்லியம் பென்டிங்கோட சேர்ந்து கொண்டு வந்திருப்பாரு. 1854ல தந்தி போக்குவரத்து கொண்டு வராங்க. 53ல மும்பை டூ தானே ரயில்வே ட்ராக் போடுறாங்க. இது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போது பார்த்திருப்பீங்க. இந்த மும்பை டூ தானே ரயில்வே ட்ராக்குக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நெறைய அந்த சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிகம் அந்த சைடு இருந்த சுட்ட செங்கற்கள்லாம் எடுத்து ட்ராக்குக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1854 டூ 55ல மௌரா டூ ராணிகஞ்ச் அதுக்கு ட்ராக் போடுறாங்க. 56ல மதராஸ் டூ அரக்கோணம் தென்னிந்தியாவுல, சவுத் இந்தியாவுல முதல்ல ரயில்வே ட்ராக் போடப்பட்டது இதுதான். மதராஸ்லேருந்து அரக்கோணத்துக்கு. ராயபுரம் ரயில் நிலையமும் அதுல ஒண்ணு. ஓகேவா? இப்போ பிரிட்டிஷ் முழுக்க முழுக்க இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் இதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கிற இந்தியாவுல இருக்கிற கனிமங்கள், வளங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போறதுக்கு அவங்களுக்கு அப்போ ரயில் தான். ஓகேவா? ட்ரெயின்ல தான் அந்த குட்ஸ் ட்ரெயின்ல பூராத்தையும் கொண்டு போவாங்க.
அதுக்காக அந்த ட்ராக்குகள அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, எவ்வளவுதான் இங்கருந்து எடுத்தாலும், அத எப்படி கொண்டு போய் அவங்க நாட்ல சேர்க்கிறது? அதுக்காக இதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. 1869ல சூயஸ் கால்வாய் திறப்பு. ஏன் அப்டின்னா, இந்த சூயஸ் கால்வாய் இந்த ஒரு கால்வாய் திறந்ததுனால, ஐரோப்பாவுக்கும், இந்தியாவுக்கும் இடையில தூரம் கிட்டத்தட்ட 4000 மைல் குறைஞ்சுச்சாம். ஷார்ட்டா ஐரோப்பாவுக்கு போறதுக்கு அவங்கனால முடிஞ்சுச்சு. அடுத்து கல்கத்தா டூ லண்டன் 1854ல வெறும் 28 நிமிஷத்துல கல்கத்தாலருந்து லண்டனுக்கு டெலகிராம் மூலமா இன்ஃபர்மேஷன் அனுப்புற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. டெலகிராம கொண்டு வராங்க. அடுத்தது நீர்ப்பாசன வசதி. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க தமிழ்ல ஸ்கூல் புக்ல இவர பத்தி படிச்சிருப்பீங்க. சர் ஆர்தர் காட்டன். நம்ம இதுல அணைகள கட்டி அதிகமா கொண்டு வந்ததுல இவருக்கு ரொம்ப முக்கியமானது. இவர் 1836ல கொள்ளிடம் அந்த அணையும், 53ல கிருஷ்ணா நதி, 30ல யமுனா கால்வாய், 57ல கங்கை கால்வாய், 56ல பஞ்சாப் பகுதியில பாரி இடைத்துறை கால்வாய். இது எல்லாத்தையும் உருவாக்குனவர் இவர்தான். அதாவது கரிகாலன் கட்டின கல்லணைய பார்த்து இன்ஸ்பயர் ஆயி தான் இவர் அ டேம் கட்டவே ஆரம்பிச்சிருப்பாருன்னு ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுல நீர்ப்பாசன வசதிய கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமா இருந்தவரு ஆர்தர் காட்டன். இவர சென்னையில அ போட்டிருப்பாங்க. ஓகேவா? பொறுப்புல. அந்த டைம்ல தான் இது எல்லாமே செய்வார். இதே மாதிரி நம்ம சவுத் சைடு நம்ம தமிழ்நாட்டுல சவுத் சைடு இருக்கிற ஏரியாவுக்கு போறோம். பென்னி குக். அவர் கொண்டு வந்ததுனால 5 மாவட்டங்கள் இப்பவும் பயன்பெற்றுட்டு இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அதத்தான் நான் சொன்னேன். பிரிட்டிஷ்காரங்கனால ஒரு சில நல்லதும் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது 1870ல ஆண்டுக்கு 10,00,000 மரங்கள் வெட்டப்பட்டது. எதுக்காக? தண்டவாளத்துக்கு குறுக்கு கட்டைகளா போடுறதுக்காக. வலிமை மிக்க மரங்களான தேவதாது, தேக்கு, சால் போன்ற மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டன. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டோட வளங்களையும், இயற்கையும் அழிச்சாங்கன்றது தெரியுதா இப்போ? 1865ல இந்திய வனச்சட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அ அடுத்து 71ல குற்றப் பழங்குடியினர் சட்டம் அப்படிங்கிற சட்டம் வருது. தொழில் முடக்கம், செல்வச் சுரண்டல். அடுத்தது என்னது? தொழில் எப்படி அ இந்தியர்களோட தொழில் முடங்க ஆரம்பிச்சுச்சு. எப்படி பஞ்சங்கள் உருவாச்சு? இங்கருந்து செல்வங்களை எப்படி சுரண்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி 12த் ஹிஸ்ட்ரில ஃபர்ஸ்ட் லெசன்ல இத பத்தி டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. எந்தெந்த பஞ்சத்துல எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது. இதுல சும்மா ஷார்ட்டா ஒரு பேராகிராஃபா குடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் பீரியட்ல ராணுவ செலவு மட்டும் 80%ம் மத்த செலவுகளுக்கு 20 அதாவது கிட்டத்தட்ட இந்த குடிமை நிர்வாகம், நிர்வாக பணிகளுக்கு ஒரு 20% தான் செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட எல்லா செலவும் ராணுவத்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்துச்சு இல்லையா? அதுல பூரா பிரிட்டன் ஜெயிச்சுச்சுல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அத ஜெயிக்கிறதுக்காகவும் அடுத்த வேர்ல்டு வார் வந்தாலும் இந்த நாட்டையே நம்ம கைக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ராணுவத்த தான் எப்ப பார் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சார் ஆர்தர் காட்டன் அவர் வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க காலனி அரசு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பு பாதை பதிப்பதில் ஆர்வத்தை குறைத்து கொள்ளலாம். இப்படி நீங்க ரயில்வே ட்ராக் போடுறதுலயே கான்சென்ட்ரேட் பண்றத கொஞ்சம் குறைச்சிட்டு, இங்க மக்கள் விவசாயமும், தண்ணியும் இல்லாம, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த நீர்ப்பாசனத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. செலவுகள்ல இங்க கொஞ்சம் செலவழிங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆர்தர் காட்டன். அடுத்தது 1855ல சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்த ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம தெரியும் 1852ல உருவானது தான் சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா? முதல்ல உருவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோ தொடர்ந்து போராடி, இந்த சித்திரவதை ஆணையத்த கேன்சல் பண்ண வச்சுருவாங்க. 1858ல இத திரும்ப பெறப்பட்டது. ஓகேவா? அடுத்தது பஞ்சங்களும், ஒப்பந்த கூலிகளும். என்னென்ன பஞ்சம்லாம் வந்துச்சு? 1800லேருந்து 825க்குள்ள மட்டும் மொத்தம் 25 வருஷத்துல 4 பெரிய பஞ்சங்கள் வந்திருக்கு. 75லேருந்து 900க்குள்ள மிச்சம் இருக்கிறதுல எ அதுல ஸ்டார்ட்டிங்ல மொத்தம் 25 வருஷத்துல 4 பஞ்சம். அதுவே பெருசா நெனச்சோம். ஆனா, கடைசி 25 வருஷத்த எடுத்து பாருங்க. 22 பஞ்சங்கள் வந்திருக்கு. போக போக பஞ்சங்கள் கூடிக்கிட்டு தான் போயிருக்கு. ரோமேஷ் சந்திர தத், ஆர்.சி. தத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவரு 1901 கணக்கெடுப்பின் போது கூறியது. என்ன சொல்றாருன்னா, 1860க்கு பின்
10 பெரும் பஞ்சங்கள் மற்றும் 1,50,00,000 கோடி மக்கள் இறந்ததாக கூறினார். 60க்கு அப்புறம் இந்த 40 வருஷத்துல மட்டும் 10 பெரிய பஞ்சம் வந்திருக்கு. சின்ன சின்ன பஞ்சங்கள் நெறையா. பெரிய பஞ்சங்கள் 10ம் அதுல 1,50,00,000 கோடி பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றாரு. பஞ்சத்திற்கான முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, பிரிட்டிஷோட தலையிடாத கொள்கை. தலையிடா கொள்கைன்னு ஒரு கொள்கைய 1833ல பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்துச்சு. அது பேரே என்ன பாருங்க. எதுலயும் நாங்க இன்வால்வ் பண்ண மாட்டோம். அது உங்க பாடு. அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே. தலையிட மாட்டோம் நாங்க. அப்படியா? பஞ்சமா? நாங்க என்னப்பா செய்றது? அப்படின்ற மாரி ஒதுங்கிர்றது. 1833ல சென்னை மாகாணத்துல, சென்னையில ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. குண்டூர் மாவட்ட பஞ்சம். குண்டூர்லாம் அப்பயெல்லாம் சென்னை மாகாணத்துக்குள்ள தான் இருந்தது. 1876 டூ 78ல சென்னை மாகாண பெரிய பஞ்சம். மொத்த சென்னைக்கும் ஒரு பெரிய பஞ்சம் வருது. 35,00,000 பேர் இதுல இறந்து போறாங்க. இத விட முக்கியமானது 1866ல நடந்த ஒரிஸ்சா பஞ்சம் தான். அதுல எத்தனையோ லட்சம் பேர் இறந்திருப்பாங்க. அந்த லெசன்ல படிச்சிருப்பீங்க. 1843ல அடிமை முறை ஒழிப்பு சட்டம் வருது. அதாவது இங்க பாருங்க 1815ல இலங்கையோட ஆளுநர் வந்து சென்னையோட ஆளுநருக்கு ஒரு லெட்டர் போடுவார். ஒப்பந்த கூலிகள எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டிருப்பாரு. ஆனா அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, சென்னை ஆளுநர், இங்க இருக்கவங்கலாம் மண்ணு மண்ணுன்னு சாகுறவங்கப்பா. இவங்கள இந்த ஊர விட்டு கடத்தி வேற ஊருக்கு கொண்டு வர முடியாது. வரவும் மாட்டாங்க. அதனால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ரொம்ப மண்ணு மேல பாசமானவங்கன்ற மாரி. ஆனா, அடுத்து பாருங்க இயற்கையாவே அவங்களே போறேன்னு சொல்ற அளவுக்கு பஞ்சங்கள உருவாக்கி, அ எல்லாருமே இங்கருந்து கூலி தொழிலாளர்களா எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நம்ம சொல்றோம், இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் பறந்து விரிஞ்சு இருக்காங்க. தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லன்ட்டு. ஆனா, இதோட பின்புலத்த நல்லா டீப்பா பின்னாடி போய் பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பெருமையா நெனைக்கிற விஷயம், அன்னைக்கு ஒரு சோகமான அதனால ஏற்பட்ட ஒண்ணு. பஞ்சங்கள் ஏற்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, இங்க இருந்து நெறைய ஊர்களுக்கு மாறி போனவங்க தான். படிக்கிறதுக்கும், வேலை பார்க்கறதுக்காகவும் போயி ஸ்ப்ரெட் ஆனவங்கள விட, இந்த மாதிரி பஞ்சத்துக்கும், சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா போயி, போற வழியிலேயே எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த லெசன் நம்ம படிச்சிருக்கோம். இப்படி போனவங்கள தான் அடுத்தடுத்த ஜெனரேஷனா அங்கேயே இருந்து டெவலப் ஆயி இப்ப நல்லா இருக்காங்க. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட்டு அதோட பேசிக் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போனவங்க தான். இலங்கை, மொரீஷியஸ், பிஜி இப்பயும் பாருங்க இலங்கை எல்லா இடத்துலயும் தமிழர்கள் நெறைய இருப்பாங்க. தமிழர்கள் ஏரியானே தனியா இருக்கும். ஓகேவா? மொரீஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், நெட்டால், தென்னாப்பிரிக்கா. தமிழர்கள் மட்டும் இல்ல. சாரி நீங்க தமிழர்ன்னு நெனச்சுக்காதீங்க. இந்தியர்கள். ஓகேவா? இந்தியன்ஸ் எல்லா இடத்துலயும் நெறைய இருப்பாங்க. இந்தியர்கள் எல்லாருமே தான் போயிருக்காங்க. இதே மாதிரி கூலி தொழிலாளர்களா, இந்தியா முழுக்க. இலங்கை, சிங்கப்பூர்ல எல்லாம் லிட்டில் இந்தியா அப்படின்னு ஒரு ஏரியாவே இருக்கு. இந்தியன்ஸ்க்குன்னே தனியா. ஓகேவா? அங்க ஃபுல்லா நம்ம இந்தியாவுக்குள்ள போன மாரி தான் இருக்கும் போனாலே. அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னா, ஏன்னா இந்த மாரி கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கான பேர் அங்க குரூப்பா போனவங்க. இலங்கை, மொரீஷியஸ், பிஜு, மலேயா, கரிபியன் தீவு, நேட்டால், தென்னாப்பிரிக்கா. இங்கெல்லாம் ஒப்பந்த கூலி தொழிலாளரா எப்படி 5, 5 வருஷத்துக்கு அக்ரீமெண்ட் பேசிஸ்ல கூட்டிட்டு போயிருவாங்க. 1828ல ஃபர்ஸ்ட் டைம் 150 கூலிகள வந்து தஞ்சாவூர்லேருந்து இலங்கைக்கு அனுப்புனாங்க. அடுத்து 1830ல அங்கருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ளேயே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாங்க. நெறைய பேரு ஃபேமிலிய விட்டு இருக்க முடியாம, நெறைய பேரு அங்க சரியான சாப்பாடு கிடைக்காம, உடம்பு சரியில்லாம போயி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணவும், 1830ல தப்பிச் செல்வது குற்றம் அப்படின்னு ஒரு சட்டத்த போடுறாங்க. போனா 5 வருஷம் வேல பார்த்து தான் ஆகணும். இப்பயும் நெறைய பேர் இந்த மாதிரி அக்ரீமெண்ட் பேசிஸ்ல வேற நாடுகளுக்கு வேலைக்கு போய்க்கிட்டு தானே இருக்காங்க. 1815ல அந்த ஆளுநர் போட்ட கடிதம். இந்த மாதிரி கொடுமையான கூலி தொழிலாளர்கள பார்த்து தான் பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு ஒரு பாடல். "கரும்பு தோட்டத்திலே" அப்படிங்கிற ஒரு பாடல். பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை எடுத்துரைத்தார். ஓகேவா? ஏன்னா பாரதியார் எங்க எதுக்கு வராருன்னா, எல்லாருமே ஒரே இதுதான்ப்பா. நீங்க வந்து பாரதினா தமிழ்ல தான் படிக்கணும். அ ச நாமக்கல் கவிஞர்னா இதுல தான் வரும். அப்படிலாம் இல்ல. "கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு" ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அவர் எதுக்காக எழுதினாரு? காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்காக எழுதினாரு. ஓகேவா? இங்கிட்டு ராஜாஜி இருக்காரு. "குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு" ஒரு பாட்ட அவர் எழுதியிருப்பாரு. அப்படி எல்லாருமே இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நெனைக்கக்கூடாது. எல்லாம் ஒரே பீரியட்ல இருந்தவங்க. எல்லாரும் எல்லா விஷயத்திலயுமே இருப்பாங்க. அத நீங்க இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சாலே ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.
ஓகே. நெக்ஸ்ட்டு செல்வச் சுரண்டல். லாஸ்ட் பாருங்க. இத பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து 12த் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. இதுல வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஒரு புக் வெளியிட்டார்ன்றத மட்டும் குடுத்துருக்காங்க. வறுமையும் இந்தியாவில் ஆங்கிலேய முரண் ஆட்சியும். த பாவர்ட்டி அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு வரும்னு நெனைக்கிறேன். அ வருஷம் 1911 1901ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அந்த புக் வெளியிட்ட இது. இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க இவ்ளோ பஞ்சங்கள் நடந்துட்டு இருக்கும் போதும், மூட்டை மூட்டையா வந்து ஐரோப்பாவுக்கு எல்லாத்தையும் கடத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இங்க இருக்கிற கனிமங்கள எவ்வளவோ சுரண்டி அங்க அனுப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாரி நம்ம செல்வங்கள அந்த காலத்துல மக்களுக்கு ஒரு பக்கம் சுரண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்றதே தெரியாது. அந்த காலத்துல என்ன வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் தான். அதுவும் பிரிட்டிஷோடது தான். நம்ம இந்தியர்களோட நியூஸ் பேப்பர் உருவானதே ரொம்ப லேட்டா தான். அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் மக்களுக்கு இடையில கிடையவே கிடையாது. பத்திரிக்கை ரொம்ப கம்மியான பேர் படிப்பாங்க. அதுவும் இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் படிக்க முடியும். ஆ ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது. அப்ப நம்ம இந்தியாவுல என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அப்ப எடுத்து சொன்னவர் தான் தாதாபாய் நௌரோஜி, இந்தியாவின் முதுபெரும் தலைவர். இவர் தான் சொல்லியிருப்பாரு, "செல்வச் சுரண்டல் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க சுரண்டி, சுரண்டி பூராத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 10, 15 வருஷத்துல மட்டும் இவ்வளவு எடுத்திருக்காங்கன்ற எல்லாத்தையும் டீட்டெயிலா இதுல சொல்லியிருப்பாரு. 1837ல இந்தியா இங்கிலாந்திற்கு கொடுக்க வேண்டிய கடன் 130 மில்லியன் பவுண்டுகளாகும். நெனச்சு பாருங்க. எதுக்கு அ நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போணுன்ற மாரி, எங்க நாட்ட நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க. நாங்க எதுக்கு உனக்கு கடன் குடுக்கணும்? ஓகேவா? இந்த மாதிரி இங்க வந்து இருக்கதையும் சுரண்டிட்டு, இன்னும் கடன் சுமையும் இந்தியா மேல ஏத்தி வச்சிருந்தாங்க. 37லயே. இவ்வளவுதான் இந்த லெசன்பா. இதுல நீங்க வந்து கோர்வையா, எனக்கு கதையா வேணும் அப்டின்னாலாம் கிடைக்காது. பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எந்தெந்த வருஷங்கள்ல என்னென்ன நடந்துச்சு, எந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ தான் இந்த லெசன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, நான் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா எழுதியிருக்கேன். நீங்க ஷார்ட்டா எழுதி நோட்ஸா வச்சுக்கோங்க. அத மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க போதும். ஓகே. இதுக்கு அடுத்த லெசன அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தேங்க் யூ. பை.